பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் கூட இருக்கிறார்னு பேசிக்கிட்டே இருக்கிறார்ல, அப்புறம் எப்படி நீங்க துக்கமா இருக்கிறது? சூழ்நிலை கண்டெல்லாம் பயப்படாருங்க. இல்லைங்க, எனக்கு ஒரு எதிர்பார்த்துருந்தேன், ப்ரொமோஷன்லாம் வரல, ஒரு உயர்வு, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஒன்றும் நடக்கலை. ஏதோ பணக்காரன் ஆகிட்டே இருக்காங்க, நான் தரித்திரத்தில் தான் இருக்கிறேன். என் குடும்ப சூழ்நிலைக்கு படிப்பு மேன்மை இதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு விட்ட தலைவிதி அவ்வளவுதான் அப்படின்னு சோர்ந்திருக்கீங்களா? அப்படிலாம் தலைவிதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு குறித்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொல்றாருன்னு கேட்குறீங்களா? 1 நாளாகமம் 29 எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தராலே ஆகுமா என்று சொல்றார். நம் தேவனுடைய கரத்தினால் ஆகும், அவராலே ஆகும். நீங்க சாதாரண குடும்பம், ஏழை குடும்பம், படிப்பறிவில்லாத குடும்பம், எனக்கு கிடைச்சது அப்படி சோர்ந்து போகாதுங்க. எவரையும் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆளை தேசத்தின் ராஜாவாக உயர்த்தின தேவன் அவர். தாய் தகப்பனில்லாத அனாதையாயிருந்த ஒரு எஸ்தரை 127 நாட்டுக்கு ராணியாய் மாற்றின தேவன் அவர். எவரையும் உயர்த்த, மேன்மைப்படுத்த, பலப்படுத்த அவரால் ஆகும். உங்களை உயர்த்த அவரால் முடியும். உங்களுக்கு ஜெயம் கொடுக்க அவராலே முடியும். நீங்க உங்க குடும்ப பின்னணி, உங்களுடைய சூழ்நிலை அதெல்லாம் பார்க்காதங்க, ஆண்டவரை பாருங்க. நீங்க அவருடைய பிள்ளை தானே. அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன், அவர் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிற தேவன். அவரால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாதா? அவரை விசுவாசிங்க. எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், எனக்கு கர்த்தர் வழி திறப்பார், எனக்கு கர்த்தர் ஜெயம் தருவார், எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். விசுவாசிங்க, உங்களை மேன்மைப்படுத்துவார். சரியா? தகப்பனே, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்துமால் ஆகும். என்னை கூட மேன்மைப்படுத்த உம்மாலே முடியும். ஆண்டவரே, எனக்கு ஞானம் கொடுக்கவும் பலன் கொடுக்கவும், இந்த தரித்திரத்திலிருந்து என்னை தூக்கி எடுக்கவும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.